பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் ராஜ் ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி வந்து ராஜி ஒரு நிமிஷம், கதிர் ஒரு நிமிஷம் தான் சொல்றாங்க. என்னாச்சுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேக்குறாங்க. டேய், உன்னுடைய அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? யாரு என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண கூடாது. என் சக்திவேல் அண்ணனா இருக்கட்டும், இல்ல அந்த பாக்கியம் குடும்பமா இருக்கட்டும், யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்றாங்க. கோமதி சொன்னதை கேட்டதுமே, அம்மா எங்களுக்கு தெரியாதாம்மா, அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதா, நாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டோமா, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப கதிர் வந்து சொல்றாங்க. இல்ல, தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல கதிரு, அந்த குடும்பம் எப்படிப்பட்டது என்ன ஏதுன்னு நான் வந்து சொன்னல, அதனாலதான். அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்கம்மா. அப்பா சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதோ நம்ம மோதிரத்தை குமார் கையில கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உடன் நம்ம வேலை உடன் கிளம்பி போயிட்டே இருக்கலாம், வாங்கம்மான்னு சொல்லிட்டு கதிராஜி ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாக்கியத்தோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. அங்க கோமதி வந்து நேரா மயிலு கிட்ட, மயிலு எப்படி இருக்க, வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு போலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் சாக்கு பேச்சு பேசுறாங்க. மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படிதான் இப்படி எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா அழியறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. உடனே கதிர் வந்து, இங்க பாருங்க, நாங்க இங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம், இங்க பாருங்க, யாரும் உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு ஒண்ணும் அழைக்கலையேன்னு சொல்லி மாணிக்கம் வந்து பேசுறாங்க. உடனே மாணிக்கத்துக்கிட்ட பயங்கரமா கோபம் வருது கதிருக்கு. தயவு செஞ்சு நாங்க பொறுமையா இந்த கல்யாணத்தை நாங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம், எதுக்காக தேவையில்லாம இப்படி பேசிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே முத்துவேல் அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பாருங்க, நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே நாங்க கேட்டுட்டோம். 1000 தான் இருந்தாலும் இவ என்னுடைய தங்கச்சி, இவன் என்னுடைய மாப்பிள்ளை, இவங்க கிட்ட இப்படி தரக்குறைவா நடந்துக்கிற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. உங்க வேலை என்னவோ உங்க வேலையை பாருங்க, அவங்க வேலை என்னவோ அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. எதுக்காக காலை போடுற மாதிரி சண்டை அடிக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துவேல் கோவப்பட்டு கேட்டதும் எதுவும் பேசாம பாக்கியம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. முத்துவேல் வந்து கதிருக்கு சப்போர்ட் பண்ற விஷயம் மட்டும் சக்திவேலுக்கு தெரிஞ்சா சக்திவேல் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.